நீங்க போடுற ஒரு பதிவு ஒரு ஓட்டாவது மாறுமா? நீங்க இப்ப இருந்து எம்பி எலெக்ஷனுக்கு 150 பதிவு போட்டா ஒவ்வொருத்தருனாலையும் ஒரு 100 ஓட்டு நடுநிலையாளர்கள் ஓட்டு நம்மனால சமூக வலைதளம்னால ஒவ்வொருத்தர்னால வாங்கி தர முடியுமா? பிரயோஜனம் இருக்கு. இல்லாம 10,000 பதிவு போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால நீங்க இனிமேல் எந்த பதிவு போட்டாலும் நீங்களே யோசிங்க, இந்த பதிவை போட்டா நம்ம கட்சிக்கு ஓட்டு போடணும்னு இவங்களுக்கு தோணுமா? தோணணும்னா வரிகள்ல என்ன மாத்தணும், என்ன சேர்க்கணும், என்ன எடுக்கணும், முயற்சி தான். உடனே டே 1ல உடனே நம்ம சக்சஸ் ஆயிட முடியாது. முயற்சி ஆரம்பிச்சு பண்ண 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 தான் வரும். முயற்சி பண்றதுல தப்பே கிடையாது. நம்ம இதுல கட்சியில நிறைய பேர் நிறைய இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல நிறைய ஃபாலோவர்ஸ், என்ன விட அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருக்கவங்களா இருக்காங்க. நானே ட்விட்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் இப்பதான் ஒரு 57,000 அப்படி வந்திருக்கு. இங்க 1 லட்சம் ஃபாலோவர் இருக்கவங்களா இருக்காங்க. ஸோ அப்ப நம்ம முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டே இருக்க தான் நமக்கு வரும். நான் என்ன யுக்தியை பயன்படுத்துவேன்னா, பொதுவா மக்களுக்கு எடுத்து இப்படி காமிக்கணும் அவன் பொய் சொல்றாங்கிறது, அதை புரிஞ்சு மக்களே கோவப்பட்டு ஓட்டு போடணும். நான் அன்று இன்றுன்னு நிறைய வீடியோக்கள் நான் போடுறது உண்டு என்னோட பக்கத்துல. நான் என்ன யோசிப்பேன்னா, ஒரு நடுநிலையாளர் இதை பார்த்தாருன்னா என்னடா சொல்ல வர்றாங்க அன்று இன்றுன்னு பார்ப்பாங்க. ஓ ஸ்டாலின் அன்னைக்கு சொன்னாரு 5,000 ரூபா கொடுங்க எடப்பாடியார், நீங்க என்ன வெறும் 2,500 ரூபா தான் கொடுக்குறாங்கிறீங்க, 5,000 ரூபா கொடுங்க பொங்கலுக்குன்னு சொன்னாரு, இப்ப 1,000 ரூபா தான் கொடுத்தாரு. இந்த மாற்றத்தை மக்களே பார்ப்பாங்க. அவங்க பொய் சொல்றது தெரியும். இல்லைன்னா அரசியலுக்காக நம்ம சொல்றோம்னு நினைப்பாங்க. அவரே ஒரு பேட்டியில தேதி போட்டு ஒரு மாதிரி பேசுறாரு, அவரே மாறி பேசுறாரு. அப்ப அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும், அது வாக்கா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க போடுற பதிவுகள் அப்படி இருக்கணும். ஸோ அப்ப கண்டென்ட் இஸ் த கிங், கண்டென்ட் தான் முக்கியம்.